தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம தமயந்தி கிட்ட வந்து நலன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என் மேல கோவப்பட்டாலும் சரி, இல்ல நீ எல்லாம் லாய்க்கே இல்லன்னு சொல்லி உன்னை திட்டுறதுக்கோ, இல்ல உன்னை டீமோட்டிவேட் பண்றதுனால எனக்கு லாபம் கிடைக்க போறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை. நீ இதுலேருந்து விலகிக்கிட்டனா உனக்கு பேமெண்ட் கிடைக்கும். நிச்சயம் உன்னால் ஜெயிக்கவே முடியாது. நீ புக்கில் இருக்கிற ரெசிபி எல்லாம் வந்து படித்து மனப்பாடம் பண்ணி எப்படி அளவு எல்லாம் போட்டு சமைக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனால் நீ போட்டி போடுறல்ல, அவங்களாம் இந்த புக்கையே எழுதினவங்க. அவங்க கிட்ட போய் போட்டி போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. அவங்களாம் நூற்றுக்கணக்கில் ரெசிபியெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வந்து வச்சுருக்காங்க. குறிப்பாக உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீ கலந்துக்கிற ஒன் ஆஃப் த பெரிய டோர்னமெண்ட். அவங்க கலந்துக்கிறதே பெரிய டோர்னமெண்ட் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, உனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா? அவங்க அசால்ட்டாக செய்யக்கூடிய காரியத்தை கூட நீ தலை சுற்றி மூக்க தொடுற மாதிரி ஆகும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. நீ படிமா படி, கடைசியில் வந்து மெஸ்ஸுலேருந்து எல்லாரையும் வந்து கை விட்டுட்டு தான் நீ வந்து போகிறேன்னு தெளிவாக தெரியுது. இவர் சொல்கிறதுனால நான் தப்பான முடிவு எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி, நம்ம காற்றின் மொழி ப்ராட்காஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. என்னது ரொம்ப நாள் கழிச்சு இந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவாகவே பேசுவோம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ஸ்டோரி. ஆனால் யாருக்கு கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஒரு போட்டி வந்து வைக்க போகிறாங்க. அந்த போட்டியில் பெரிய பெரிய மிருகம்லாம் கலந்துக்க போகுது. சிங்கம், புலி, யானைன்னு எல்லா பெரிய மிருகங்களும் கலந்துக்கிச்சான். ஆனால் அதே போட்டியில் வந்து அணிலும் கலந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சான். இது எல்லாம் வந்து அணிலை வந்து வம்புழுக்கணும்னு உன்னால் இந்த இதிலெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி வாலண்டரியாக வந்து அணிலை வம்புழுத்தனால, ஏன் நான்லாம் ஜெயிக்க முடியாதா, நீங்கள் மட்டும்தான் எப்போதும் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி பந்தயத்தில் அணிலும் வந்துச்சான். அந்த அணில் வந்து இந்த பந்தயத்தில் சிங்கம், கரடி, புலி, யானை இது எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சிச்சா இல்லையான்னு தான் இந்த கதையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னது இந்த பொண்ணு என்ன பாசிட்டிவாக வந்து சொல்கிறா. போட்டி ஒன்று வைக்க போகிறாங்க. அந்த போட்டியில் இந்த பொண்ணை வாலண்டரியாக வந்து உள்ளே வந்து தள்ளியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கிட்டேருந்து எதை வந்து திருட போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி தான் நலன் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, மாடிக்கு போய் தன்னந்தனியாக வந்து கேட்போம். அதுதான் நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வராங்க. ஆல்ரெடி மொட்டை மாடியில் தான் வந்து நம்ம தமயந்தி வந்து இந்த ஸ்பீச் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கும்போது பார்த்துட்றாங்க. இங்கே என்ன பண்ணுறான்னு சொன்னோன்னே கட்டாயிடுது அந்த இடத்துல. என்னது காற்றின் மொழி கட்டாயிடுதேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. ஏய் யார்ரா யார்ரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தாங்க, நீங்கள் எதுக்கும் பாட்டமாக இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது காற்றின் மொழி வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம நலனு, நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் யாருக்கும் தெரியாமல் இங்கே உட்காந்து ரெசிபியை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் நீ திருந்த போகிறதில்ல. ரெசிபின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க போறியா? ஓகேப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் உன்னால் இந்த வாட்டி இதில் ஜெயிக்கவே முடியாதுங்கிற விஷயத்த மட்டும் என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. சரி, என்னமோ ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க. என்னது அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு ஏது சொன்னிச்சின்னு தெரியலையே. பாதியிலேயே வந்து நம்ம வெளில வந்துட்டோமா, இல்லை அந்த பொண்ணு பாதி தான் ஸ்பீச் வந்து கொடுத்துச்சா, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தடுமாற்றத்தோடு யோசிக்கிறாங்க. நலனுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து வராங்க. தமயந்தி வந்து தேடுறதுக்காக ஒரு அண்ணன் வந்து பார்த்து மீட் பண்ணாங்களே அவங்க. தமயந்தி பேர் மட்டும் தெரில, ஆனால் இருக்கிற அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. இந்த அட்ரஸ் தானே சொன்னாங்க. அந்த மெஸ்ஸில் இருக்கிற தமயந்தி வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். டி நகரில் இருக்கிற அன்னபூர்ணி மெஸ் நடத்துகிறவங்க இங்கே தானே இருப்பாங்க. யார்கிட்டையாவது கேட்டால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் மாதவி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு மாதவி கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் அன்னபூர்ணி மெஸ்ஸில் இருக்கிற பொண்ணோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஐயோ, யார் என்ன ஏதுன்னு தெரியலையே. லாபகமாக இருந்தால் சொல்ல வேணாம், சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக மாட்டி விட்டுடலாம். நீங்கள் முதல்ல யார் என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு பொண்ணு வீட்டு அட்ரஸ் கேட்டால் என்னால் எப்படி சொல்ல முடியும்? இல்லைம்மா, அந்த அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர் இருக்காங்களே. ஆமாம், அவங்க இருக்காங்க, சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டு அட்ரஸ் வந்து தெரியணும். என்னங்க நீங்கள் டோர் நம்பர் இருந்தாலே சொல்ல முடியாது, அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர்னு கேட்டால் தெரியுமா? முதல்ல நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ காணிக்கை மாதிரி கோடி கணக்கில் கொடுக்கணுமா? என்னது கோடி கணக்கில் பணம் கொடுக்கணுமா? இவளுக்கு என்ன, பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து சம்பாத்திய பணம்லாம் மொத்தமாக காலில் கொட்டுறேங்கிறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க? இல்லைம்மா, அன்னபூர்ணி அம்மா வந்து இந்த பையனுக்கு வந்து உதவி செஞ்சாங்களாம். அதனால தான் இப்போ இவங்களுக்கு வாழ்க்கையே கிடச்சிருக்கு. இப்போ அந்த நன்றி கடனை வந்து தீர்க்கிற வகையில் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ, சும்மாவே வந்து லட்சக்கணக்கில் இவளுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த வருமானம் வேறையா? இப்போதைக்கு சரியாதுன்னு சொல்லிடலாம். அந்த பொண்ணு இவனோ ஒரு பையனோட ஓடி போயிடுச்சு. என்னது ஓடி போயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லுவாங்க. டீப்பாக வந்து யோசிச்சு பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியும்.
எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த பொண்ணு எப்படி எப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மான மரியாதை என்னென்னமோ சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாதவி. இது எல்லாத்தையும் வந்து நம்புகிறாங்க. அப்படியாம்மா? சரி, என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்ட்டையும் கேட்டுறாதீங்க. கேட்டிங்கன்னா கம்பியில் கட்டி அடித்து உடச்சிட போகிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு நல்ல பையனை பார்த்து தான் இழுத்துட்டு வந்து ஓடிட்டா. அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. உன்னை நாய் பாட்டி வந்து வந்துடுறாங்க. ஐயோ, இவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா கோடி ரூபா வருமானம் வந்து வந்துருமே, நம்ம தம்பியந்திக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள் யார்? அட்ரஸ் வந்து கேட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் கேட்குறதுக்கு எதுக்கு 1/2 மணி நேரம் மாதவி கிட்ட வந்து பேசுகிறீங்க? அம்மா, என்ன எதுன்னு தெரியாமல் பேசாதீங்க. இவ ரொம்பவே கெட்டவ. மற்றவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு ஆகாது. வேற ஏதாவது நல்ல பையனாக பார்த்து நீங்கள் அட்ரஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்த காரியம் வந்து சிறப்பாக இருக்கும். இவங்க புதுசு, என்னை பற்றி இப்படி வத்தி வைக்கிறீங்க? அச்சோ, உன்னை பற்றி சரியா சொல்லலையா? இவ எப்பேற்பட்ட கைக்காரி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நெகட்டிவாக வந்து புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நமக்கு நாய் பாட்டி. அம்மா தாயே, போதுமா, நீங்கள் மாட்டு போகிறீங்களா சார்? இன்னும் என்னோட வரலாறுலாம் எடுத்து விட்டுற போகிறாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்கன்னு சொல்லும்போது, வேணவே வேணாம், இனிமேட்டு அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கவே முடியாது போல இருக்குது. சொந்த பந்தம் கூட யாரும் இல்லைன்னு சொல்லி மாதவி வந்து சொல்லியிருந்தாங்க முன்னாடி, நாய் பாட்டி வரத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரில. சரி, இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணோம், கடைசியில் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சுகமாக போகிறாங்க அந்த இடத்துல அந்த அண்ணன். அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியுது. அவங்க வந்து காஸ்டியூம் வந்து செமையாக ரெடி ஆகிட்டு வராங்க. இதை வந்து சைலஜா வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய காஸ்டியூம் இது! திட்டத்திட்ட வந்து 75,000 கிட்ட பட்டு புடவை. நானும் அக்காவும் தான் வாங்கிட்டு வந்தோம். அக்காவை நினச்சி பார்த்து பார்த்து வாங்கின புடவை வந்து தமீன் வந்து கட்டியிருக்கா. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன நடக்குது இந்த வீட்டில்? நம்ம நினச்சது இல்லாமல் நடக்குது. இவன் அந்த பந்தயத்தில் ரவுண்டு கூட ஜெயிக்க முடியாமல் தோற்று தான் இங்கே வரப்போகிறார். அது நான் தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன பண்ணுறது, நமக்கு தெரிகிற விஷயம்லாம் மற்றவங்களுக்கு லேட்டாக தான் தெரியணும்னே. தமயந்தி வந்து செமையாக வந்து மறைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.